இன்னைக்கு வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, லேப்டாப்பை எப்படி மெயின்டைன் பண்ணலான்றது தான். லேப்டாப்பை எப்பயுமே ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது இந்த சென்டர் பகுதியை பிடிச்சி தான் க்ளோஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். இந்த பக்கத்துலையோ இல்லை இந்த பக்கத்துலையோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோன்னா இந்த டிஸ்பிளே வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த பேனல் வளைய வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ச்சஸ் இந்த பக்கமும் உடஞ்சிரும். பிரேக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக, அதனால அது பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீஸ்ல வந்து டஸ்ட் வந்து அதிகமாக வந்து இந்த டஸ்ட் வந்து உள்ள பூந்துருச்சுன்னா இந்த கீஸ்லாம் வேலை செய்யாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ரஷ் எடுத்து ஃபுல்லா இருக்கிற இந்த எல்லா கீஸையும் ஒன்று கூட விடாம நல்லா க்ளீன் பண்ணீங்கன்னாக்கா அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் கொட்டி வெளியில வந்துடும். அது ஒரு ஈஸியான மெத்தடு. அது பண்ணும்போதே நம்ம சாதாரணமா அந்த மாதிரி மெயின்டைன். சார்ஜ் போடுறது பார்த்தீங்கன்னா, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை நான் சொல்றேன், இப்போ கேளுங்க. சார்ஜிங் போடும்போது 0க்கு வரக்கூடாது. ஒரு 5 பாயிண்ட்ல சார்ஜ் போட்டுடணும். அதே மாதிரி 100% முடிஞ்ச உடனே எடுத்துடணும். அப்பதான் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் நல்லா நிற்கும். வெளியில எங்கேயாவது போறோம் அப்படின்னா சார்ஜ் போட்டு போயிடக்கூடாது. போனீங்கன்னா சீக்கிரமா வர மாதிரினா மட்டும் போகலாம். இல்லைன்னா வெளியில நீங்க போயிட்டீங்க அப்படின்னா சார்ஜிங் பாயிண்ட் போட்டுட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா சார்ஜிங் ஐசி போயிடும். ஏன்னா ஒரு சில சமயத்துல வந்து ஓவர்லோடு வந்து நம்ம வீட்டுக்கு வரும். அதே மாதிரி வந்து மழை பெய்யுற டைம்ல வந்து மின்னல் வந்து மின்னும்போது அதே மாதிரி இடி வந்து டக்குன்ட்டு உள்ள வந்து இறங்கும். உள்ள இறங்கும்போது போர்டு காலியாயிடும், ஃபுல்லாவே போயிடும். ஸோ வந்து ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்க இருக்கும்போது மட்டும் சார்ஜ் போடுங்க. இல்லாதப்போ ரிமூவ் பண்ணிட்டு போங்க எங்க போனாலும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் நல்லா இருக்கும், யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஐபி பாட்டில் வாங்கி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி நீங்க வந்து டிஸ்பிளே கிளீன் பண்ணிக்கலாம். அது வந்து இதுதான் நல்ல பெஸ்ட் மெத்தடு. நீங்க தண்ணியில வந்து பண்ணும்போது தண்ணி வந்து டிஸ்பிளேக்குள்ள இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இறங்குச்சுன்னா டிஸ்பிளே போயிடும் சுத்தமா. அதனால நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் உடனே எவாப்ரேட் ஆயிடும். அதனால இது தண்ணிக்கு யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.